வணக்கம் நண்பர்களே. மனோஜோட ஷோரூமில் பெரிய ப்ராப்ளம் வருது. அங்கே ரோஹிணியோட அம்மா லக்ஷ்மி அதை வந்து முத்துட்டு வந்து மாட்டுறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீனாக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் புக் எல்லாமே வாங்கி கொடுக்குறான் முத்து. ஸோ நீ கொடுத்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். அதோட ஃபஸ்ட்டு செக்கை வந்து யாருக்கு கொடுக்க போகிற அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு செக்கை மாமாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலை உடனே எனக்கு எதுக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் நல்லா இருந்தாலே போதும், என்னோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்கிறாருன்னா ரவியும் ஸ்ருதியும் நமக்கு அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணனால தான் இந்த ஆர்டர் வந்து நம்மளால் நல்லா செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக்கை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு ரவியும் ஸ்ருதியும் இப்போ வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒருத்தங்க கிட்ட வந்து கடன் கேட்டதுமே வந்து கிடச்சிருச்சுன்னா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்குறது தான் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லி செக் புக் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ ரவிட்ட மனோஜ் ஏற்றி விடுறான். டே அப்போ நீ வட்டி போட்டுக்கு வாங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ஸ்ருதி வந்து செம்மையாக வந்து மனோஜுக்கு வந்து பல்பு கொடுக்குற மாதிரி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. செக்கை வந்து மீனா வந்து ரவி ஸ்ருதிகிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து கடுப்பாகி அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே வந்து ரோஹிணி வந்து ஷோரூமை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கிறனால 10 டேஸில் வந்து கட்ட சொல்லி வார்னிங் லெட்டர் ஒன்று இருக்குது. அதை பார்த்த உடனே மனோஜை கூப்பிட்டு ரோஹிணி வந்து திட்டுறாங்க. எதுக்கு இந்த ஜிஎஸ்டி இன்னும் கட்டாமல் இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்டப்போ மனோஜ் கூலாக வந்து மறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். எங்கிட்ட யாராவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிஎஸ்டி ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏன் வரி பணத்தை இன்னும் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் அந்த ஆஃபீஸர்ட்டையும் வந்து கூலாக வந்து மறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் படித்தவர் தானே இப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து திட்டாரு. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்ல மன்னிச்சிடுங்க சார், நான் ஒரு தடவை வந்து 30 லட்சம் வந்து கொடுத்து ஏமாந்துட்டோம். ஸோ உடனே வந்து பே பண்ணிடுறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறேன். எங்களுக்கு அதெல்லாமே தெரியாது, நாங்கள் வந்து கடைக்கு சீல் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வந்து கராராக வந்து பேசிடுறாங்க. அதுக்கு ரோஹிணி அவங்கள்ட்ட வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்க வந்து இப்போதைக்கு 3 லட்சம் கொடுங்க, அது 3 ஹவர்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஷோரூமுக்கு வந்து சீல் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே அண்ணாமலையை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண வந்த இடத்துல ரோஹிணியோட அம்மா லக்ஷ்மி கிருஷ்ண வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதை வந்து முத்து பார்த்துடுறான். அதுக்கப்புறம் கிருஷ்ண வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். அதுக்கு லக்ஷ்மி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி என் பொண்ணு வந்த உடனே எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு எங்கே அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். அதுக்கு உண்மையை சொல்லாமல் லக்ஷ்மி வந்து மறைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ரோஹிணி வந்து கால் பண்ணுறாங்க. இதனால லக்ஷ்மி அம்மா கால் அட்டன் பண்ண முடியாமல் முத்துட்டு வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்க்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு முத்து போன உடனே லக்ஷ்மி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி முத்து வந்த விஷயத்தை வந்து ரோஹிணிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி வந்து ஷாக் ஆகிறாங்க. எதுக்காக இவன் அங்கே வந்தான் அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற கோல்டை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அங்கே வித்யாவை பார்க்குறதுக்காக முருகன் வரான். அங்கே வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பிரியாணி ஷாப் வச்சிருக்கான், அதனால் நீங்கள் பிரியாணி வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிரியாணி வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு முருகன் சொன்ன உடனே வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முருகன் நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே முருகன் வந்து ஃபோனை கொடுத்துட்றான். அந்த ஃபோனை வந்து வித்யா வாங்கிடுறாங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. வித்யா அந்த ஃபோனை வாங்கி என்னென்ன பண்ண போகிறாங்களோ, லாஸ்ட்டாக முருகனை வந்து இவங்க லவ் பண்ணுவாங்களா இல்லையா, அதே மாதிரி ரோஹிணி வந்து மாற்றுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. என்ன ஆக போகுதோ அப்படின்றது தெரியல. இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.